வெல்கம் ஏஜே மேக்ஸ். எடுத்துக்காட்டு 5.7. கொடுக்கப்பட்ட படமானது ஒரு வளாகத்தில் புதிய வாகன நிறுத்தம் ஏற்படுத்த அமைக்கப்பட்ட பகுதியை காட்டுகிறது. இதை அமைப்பதற்கு ஒரு சதுர அடிக்கு 1300 செலவாகும். எனில் வாகன நிறுத்தம் ஏற்படுத்துவதற்கு தேவையான மொத்த செலவை கணக்கிடவும். ஆக்சுவலாக இந்த படம் நம்ம பார்த்தோன்னே தெரியுது, இது நாற்கரத்தின் பரப்பை தான் குறிக்குது. நமக்கு இதுதான் இந்த வாகன நிறுத்தத்தினுடைய பரப்புக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது, நாற்கரத்தின் பரப்பு கண்டுபிடிச்சாலே இந்த வாகன நிறுத்தத்தினுடைய பரப்பு கண்டுபிடிச்சிடலாம். அது மட்டும் கேட்கல, அதுக்கு மேலே என்ன கேட்டிருக்காங்க, ஒரு சதுர அடிக்கு இவ்வளோ செலவானா, 1300 செலவானா எவ்வளோ மொத்த செலவுன்னு கேட்டிருக்காங்க. ரெண்டு இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். இப்போ நான் புள்ளிகளை எடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் 2,2, 5,5, 4,9, 1,7. நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க வேண்டியது நாற்கரத்தின் பரப்பு. ஃபார்முலா தெரியும், 1/2 x1 y1 x2 y2 x3 y3 x4 y4 x1 y1 சதுர அலகுன்னு எழுதிட்டேன். இப்போ பாயிண்ட்ஸ் அப்ளை பண்ணுவோமா? 1/2 2 2 அப்படியே எடுத்து எழுதிட வேண்டியதுதான். 5 5 4 9 1 7. அதோடு முடியல, பார்டர் போட்டு தான் முடிக்கணும். 2 2 முடிஞ்சது. இனி அடுத்த வேலை என்ன? 1/2 அப்படியே வச்சுக்குவோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ண ஆரம்பிப்போம். 2 10 ப்ளஸ் 9 45, 4 28, 2 2. இங்கே ரொம்ப ஈஸியாகவே வரும், ஏன்னா வில்லை இல்லை, மைனஸ் குறியே இல்லை, அதனால் கேஷுவலாக செய்யலாம். நடுவில் மட்டும் மைனஸ் போட மறந்துடாதீங்க. இங்கே 2 10, 4 20, 9 9, 7 14. எல்லா வேல்யூஸும் ப்ளஸில் இருக்கிறது நமக்கு ஈஸியாக வருது. ஓகே, இனிமேல் நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோமா? உள்ள இந்த ப்ராக்கெட்டுகளை மொத்தமாகவே பண்ணிடலாம், ஏன்னா எல்லாமே ஒரே குறியாக தான் இருக்குது. இங்கே எப்படி இப்படி கூட்டினாலும் ஓகே தான். 28 30, இது 40, 40 + 45 85. இங்கேயும் கூட்டுவோமா? இங்கே கூட்டும்போது இவங்க 2 வரையும் ஃபஸ்ட்டு கூட்டிக்குவோம், அது ஈஸியாக இருக்கும். 14 கூட 9 சேர்ந்தா 23, இங்கே 20 சேர்ந்தா 43 + 10 53. ஓகேயா? நான் மைனஸே போட்டு எழுதிட்டேன், ஏன்னா மைனஸோடி பெருக்கி. இப்போ என்ன வரும்? 1/2 கழிச்சா 5ல் 3 போனால் 2, 8ல் 5 போனால் 3. ஓகேயா? அடித்து கொடுத்தோம்னா 4 2 2 12, 16 சதுர அலகுன்னு கிடைச்சிருக்கு. இது என்னன்னா நாற்கரத்தின் பரப்பு. இது எதுக்கு சமம்? வாகன நிறுத்தத்தின் பரப்புக்கு சமம். வாகன நிறுத்தத்தின் பரப்பு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இது மட்டுமா நமக்கு கேட்டிருக்காங்க? இல்லை, அதாவது ஒரு 16 சதுர அடி கிடைச்சிருக்கு. ஒரு சதுர அடிக்கு எவ்வளோ செலவாகும்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அது நம்ம சாதாரண பெருக்கல் கணக்கு மாதிரி தான். ஒரு சதுர அடிக்கு ஆகும் செலவு எவ்வளவு சொல்லுங்க பார்ப்போம். 1000, அவனே கொடுத்துட்டான், ரூபீஸ் 1300. அப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது? 16 சதுர அடி. அப்போ 16 சதுர அடிக்கு ஆகும் செலவு எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ 16 1300ஆல் பெருக்கிட்டாலே போதும். நமக்கு 2 0 இருக்கிறனால 2 0 போட்டுருங்க. 16ஐயும் 13ஐயும் தனியாக பெருக்கினாலே போதும். 6 3 18, மீதி 1, 1 3 3 1 4, அப்புறம் 16 அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. 8, அடுத்து 10க்கு 0 2, 20 8. எவ்வளோ கிடச்சிருக்கு? 20,800 ரூபாய் தான் என்னது, இந்த வாகன நிறுத்தத்தை உருவாக்குவதற்கு ஆகும் மொத்த செலவு. புரிஞ்சிருக்கா? மொத்த செலவு எவ்வளவு? 20,800 கண்டுபிடிச்சிட்டோம். இதுவும் ஒரு முக்கியமான கணக்கு தான், எக்ஸாமுக்கு கேட்கப்படலாம். நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஈஸி தான், வகை கணக்குன்னு அவாய்ட் பண்ணிடாதீங்க, ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு சம்மில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.